ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமா? நம்ம ஒரு சத்தான கீரை ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை ஆனதும் நம்ம நைஸாக நறுக்கி வச்ச நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இந்த வெங்காயம் ஒரு 90% வதங்கினா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்ல. பெரிய தக்காளி 2, ஏன்னா நம்ம இந்த கீரைக்கு புளி சேர்க்க மாட்டோம். அதனால் அந்த புளிப்பு சுவைக்கு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு எப்பயுமே வேணால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சத்தான கீரையை சேர்த்து வதக்கலாம். என்ன கீரை? அதுதான் அகத்திக்கீரை. ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது. வயிற்றுக்கான பிரச்சனைக்கு ரொம்ப 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 சொல்யூஷன் குடிக்கக்கூடிய ஒரு கீரை. இது நம்ம அடிக்கடியும் எடுத்துக்கக்கூடாது. மாதத்துக்கு 1 இல்லைனா 2 எடுத்துக்கலாம், போதும். அதுவே போதுமானது. மேக்ஸிமம் நம்ம எல்லாம் அமாவாசையில் செஞ்சுருவோம். கசப்பு இல்லாமல் செய்யணுன்னா இந்த மாதிரி மெத்தட்லேயே இதே போலே செய்யுங்க. நிஜமாக சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நிறையா வைக்காமல் பொரியலும் பண்ணி ரொம்ப அப்படிலாம் பண்ணி கசப்பு வந்துடும். நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே நல்லா வதக்குனா போதும், வதக்கி செஞ்சால் போதும், நல்லாயிருக்கும். ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அதுதான், முருங்கைக்கீரை வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அகத்திக்கீரை வேகலைன்னா நல்லாவே இருக்காது. அதனால் அகத்திக்கீரை நல்லா வேக வச்சு சமைக்கணும். அப்போ தான் அதனுடைய முழுமையான குணமும் நமக்கு கிடைக்கும், அதனுடைய முழுமையான சுவையும் நமக்கு கிடைக்கும். இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ஏன்னா நம்ம சமையலை பொறுத்த வரைக்கும் பொறுமையான நிதானமான சமையலாக இருக்கும். நிதானமாக நம்ம சமைச்சிட்டு வருவோம். ஸோ அதனால் எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றாமல் திட்டமாக ஊற்றி இப்போ வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வதக்குறோம். மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாளாச்சும் நம்ம இந்த கீரையை எடுத்துக்கலாங்க. நைட்டில் இந்த கீரையை சாப்பிட்றது தவிர்த்துடணும். அதுவும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதை நைட்டில் சாப்பிடவே கூடாது. இது சம்டைம்ஸ் உயிரையே பறிச்சிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் நைட்டில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கீரை வதங்கியாச்சு. நான் அதில் ஒரு குழம்பு கரண்டி மிளகாத்தூள் போட்டுட்டு லேசாக பரட்டி விட்டு அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே வதக்கிடுறேன். நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியே செய்யுங்க. துளி கூட கசப்பு இல்லை. நான் இந்த அமாவாசைக்கு தான் செஞ்சேன். ஃபஸ்ட்லாம் பொரியல் பண்ணுவேன், ஆனால் பொரியலில் ஏதோ ஒரு லேசான கசப்பு இருக்க தான் செய்யும். நம்ம இந்த பருப்பு சேர்க்கும் போதும் அந்த தக்காளி சேர்க்கும் போதும் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம இதெல்லாம் ஊற்றி செய்யும்போது கசப்பே இல்லை. ரவை கூட நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த பருப்பை சேர்த்துருங்க. பருப்பை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு போட்டு இன்னும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதமாகவே இருக்கட்டும். நல்லா இதுவே 4 பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போ ஒரே இதுவாக சாப்பிட மாட்டோம்ல, 2 குழம்பு இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி திடமாக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே சாதத்தில் நல்லா மிங்கல் ஆகும், சூப்பராக இருக்கும். உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி செய்வீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் ட்ரெடிஷ்னலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மாமியார்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் இது வைக்கிறேன். அதாவது நல்லா வெந்து வரணும் அகத்திக்கீரை, இதுதான் மெயின் காரணம். நல்லா வெந்துடுச்சுன்னா கீரை நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு தான் ஊற்றுறோம். வெங்காயம்லாம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலா வதங்கிடுச்சு. அதனால் பருப்பு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படி இருந்துச்சுன்னா சூப்பரான சுவையான அகத்திக்கீரை தயார். இந்த மாதிரி எளிமையான உணவை பார்க்க சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த அகத்திக்கீரை பருப்பு மந்திக்கு தேவையான வாழைக்காய் வறுவல் சுவையாக பார்த்துடலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, நீல வாக்கில் நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு லேசாக ஒரு 5 நிமிஷம் வேக விட்ட வாழைக்காய். 5 நிமிஷம் போதுமானது, அதிகமானது அதுக்கு முன்னாடியே கூட நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு, அதுக்காக தான். அப்படியேவும் நம்ம சேர்த்து பொறுமையாக கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு வறுத்தா சூப்பராகிடும். நான் லைட்டாக இப்படி தான் வேக வச்சு போடுவேன்.
மிளகாத்தூள், மசாலா எல்லாம் நம்ம காமிச்சது எல்லாத்தையுமே அந்த வேக வச்ச வாழைக்காயில போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்ட பிறகு, வாணல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும், நம்ம அந்த கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தட்டி வச்ச பூண்ட போடும்போது செம்மையா கம கம கமன்னு வாசனை வரும். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம். ஒரு 3/4 பதம் நல்லா வந்தா போதும். வெங்காயத்த போட்டுறலாம். வெங்காயத்த போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்த நான் வந்து எப்பயுமே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி வளையம் வளையமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. சுவையா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே லைட்டா வேக வச்சு செஞ்ச வாழைக்கான்றதுனால, நம்ம இதில சேர்த்து கொஞ்சம் பெரட்டி விட்டோம்னாக்கா, கொஞ்சமா லேசா தண்ணி தூவி விட்டு, நம்ம அப்படியே விட்டு விட்டு வதக்குனனாலே ஒரு 5, 8 நிமிஷத்துல நல்லா வந்து சுவையான வாழைக்காய் வறுவல் தயாராயிடும். ஆனா சிம்ல வந்து நல்லா விட்டு விட்டு நம்ம இது பண்ணணும். பாருங்க நடுவுல எண்ணெய் பிரிஞ்சு வருதா, இந்த மெசேஜில அந்த இடத்துல நம்ம அந்த வாழைக்காவ கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் 10 நிமிஷத்துல நல்லா வந்து சுவையான ஒரு வாழைக்காய் வறுவல் கிடைச்சிடும். இந்த மாதிரி எளிமையான சத்தான உணவு வகைகள தெரிஞ்சுக்கிறதுக்கும், ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான உணவு வகைகள தெரிஞ்சுக்கிறதும் நம்ம சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு சமையல் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப வந்து ரிச்சா இருக்காது. ஆனா டேஸ்ட் ஹை லெவலா இருக்கும். அதுக்காக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நம்ம அந்த அகத்திக்கீரைக்கு இந்த வறுவல தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். அதனால தான் நான் 2 ரெசிபியும் இங்க உங்களுக்கு குடுத்துருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து சுருண்டு வந்துடுச்சு. மசாலா இதான் நான் எப்பயுமே இப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவுலாம் லைட்டா அப்பப்போ போட்டுக்கிறது. அது வந்து ஒரு சுவை குடுக்குது. ஓகே வெந்துடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிக்கலாம். அகத்திக்கீரை வந்து சூப்பரா இருக்கும். அகத்திக்கீரையும், வாழைக்காய் வறுவலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.